புரியுதா? நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்ல முடிச்சிரோம்னு சொல்லிட்டு. புரியுதா? இங்க ஷூட் போயிட்டு இருக்கு. நீனும் சொல்றதுக்கு சரி வா பார்க்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கத்துக்கோங்க முதல்ல. சரியா? உட்கார்ந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. ஏதோ பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டாவலா பேசிட்டு மேல வச்சுக்காதீங்க. புரியுதா? ஆமா நான் அனுப்பணும் வெளியே. வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அதுதான் நான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாப்பா? உங்களுக்கு வெட்டியா இருக்கீங்க. வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்லை. உங்க வீட்டோட வணக்கம் ரெட் டாக்கிஸ் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ வந்து நம்ம எல்லாம் இப்போ செலிபிரிட்டிஸ் லைனாக இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை பிரியங்கா. அதாவது வந்து மணிமேகலை இப்போ தான் டாமினேட்டிங் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பயங்கர டாமினேட்டிங்காக இருந்தாங்க. ஏன்னா நம்ம கூட இப்போ மீட்டப்பில் இருக்கிற கெஸ்ட் அந்த மாதிரி. ஏன்னா வந்து 12 இயர்ஸ் பிஃபோரே வந்து சன் மியூசிக்கில் வந்துட்டு 2012 ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை கூட வந்து கோ ஆங்கராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பிரியங்கா பண்ண பாலிடிக்ஸில் மணிமேகலைகிட்ட வந்து ஷார்ட் டெம்பர் ஆகிட்டாங்க. ஆனால் மணிமேகலையே சன் மியூசிக்கில் இருக்கும்போது பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த டைமில் சோஷியல் மீடியா ஆக்டிவாக இல்லாதனால அந்த வீடியோஸ் எதுவும் வெளியே வரல. ஆனால் இவங்க வீடியோ வந்து வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் ஈஷான். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஜேவாக இருக்கிறாரு, ஒரு ஆல்பம் சாங் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட. இந்த பல கலையை கொண்ட இவரே வந்து மணிமேகலை மேலே காண்டில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம அவர்கிட்டே பேசிடுவோம். ஹலோ, ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராமே வந்து இண்டிபெண்டாக இல்லாத மாதிரி மணிமேகலை ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க சார். அந்த கான்ட்ரவர்சியை பற்றி கொஞ்சம் தெரியும் சொல்ல முடியும்? கான்ட்ரவர்சிஸ் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸ்பெஷலாக வந்து குக்கு வித் கோமாளி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அங்கே உள்ள இருக்க பார்ட்டிசிபெண்டாக இருக்கட்டும், இல்லை கோமாளிஸ் எல்லாரு கூடயுமே பிரச்சனையாகவே இருந்தது. பட் ரீசெண்டாக இப்போ அந்த மணிமேகலோட வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கே அவங்களோட யூடியூப்ல வந்து பல மில்லியன் வியூஸ் போகிற அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுல. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் பழைய அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போன மாதிரி ஒரு விஷயங்கள் தோணுச்சு. ஏன்னா 2012 வந்து நான் ஆங்கராக லைவ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து மணிமேகலை கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் பல சீனியர்ஸ் அங்கே இருந்தவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பேசின வீடியோ கேட்டால் எப்படி இருக்குன்னா, இப்போதான் புதுசாக அவங்க வந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்துட்டு புதுசாக ஒரு விஜே பண்ணுறாங்க, அவங்கள இன்னொருத்தவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குல்ல. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸ்பெஷலாக எனக்கு நான் அதை பார்த்தோன்னா ட்விட்டரில் என்ன போஸ்ட் பண்ணேன்னா, இது நான் அவங்க கூட லைவ் ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு 4 மணி ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் 9 o'clock ஷோ ஒன்று பண்ணியிருக்கேன், ஸோ ஈவினிங் 7 o'clock ஷோஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போ நான் லைவ் ஷோவில் நிற்கும் போது அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளை டாமினேட் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக யூஸ்வலாகவே இருக்கும். இல்லை, மணிமேகலை அப்படின்னு பார்த்தாலே பிடிச்சி வந்து அவங்கள யாரும் பார்க்கறதே கிடையாது. ஒரு இரிட்டேட்டிங் பீஸாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. சீரியஸாக சொல்கிற குக்கு கோமாளியில் ரக்ஷன் ஒருத்தரே வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு கோமாளியை தூக்கி ஆங்கராக போட்டு வாய் விட்டு எனக்கு ஆங்கரிங் கொடுங்கன்னு கேட்டு அந்த ஷோவில் பிரியங்காவை போட்டு அது வச்சதுல வேட்டு அந்த மாதிரி தான் வந்து கணக்கு. அது நான் எப்படி பாக்குறேன்னா, அது ஒரு திறமை தான். அந்த இடத்துக்கு வர்றதுக்குமே ஒரு பாலிடிக்ஸ் தேவைப்படுது அந்த இடத்துல. சும்மா ஜஸ்ட் இவங்க அந்த கேபிஓ சாம்பியன்ஸ் பண்ணும்போது ஒரு புது ஆங்கரா வந்து உட்காந்துருந்தாங்க. ரக்ஷன் தான் அதிகமா பேசிருப்பாங்க. எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் போக ஒரு ஷோவா பிடிக்கிறாங்க. ஷோ உள்ள வந்து அவங்க சீனியர் ஆங்கர்ன்ற ஒரு விஷயத்த காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி ஒரு 4 சீசன் 5 சீசன் ஒரு 3 சீசன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோமாளியா. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு ஆங்கர்னு ஒரு பொசிஷன்ல வரும்போது அவங்களுக்கு வந்து தனியா லீட் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இருக்காதுன்னு கிடையாது. பட் இதை விட பிரியங்கா வந்து அந்த சேனல்ல சீனியர் தான். நீங்க சொல்லணும்னா எல்லா ஷோஸும் ஹோஸ்ட் பண்றாங்க, மோஸ்ட் செலிபிரிட்டி ஷோஸ் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து முன்னாடி பாவனாவா இருக்கட்டும், இல்ல வந்து டிடி, உங்களுக்கு அடுத்தது பிரியங்கான்ற ஒரு கேட்டகரி வந்துருச்சாங்க. ஸோ அப்போ அந்த இடத்த நான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கும் இருக்கும். மணிமேகலை இல்லாம கண்டிப்பா இருக்காது. ஸோ அதுல உள்ள கிளாஷ் நடக்கும் போது தான் வந்து வரக்கூடிய சண்டைகள், அதை வெளியில வந்து பப்ளிசைஸ் பண்றது அப்படிங்கிற வந்து விஷயம் நடந்துச்சு. எல்லா ஆங்கர்ஸுமே உள்ள இருக்கவங்க இப்போ பிரியங்காவும் ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், இல்ல ரக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கலாம், நான் எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு பண்ணிருக்கலாம். பட் இவங்க மட்டும் செப்பரேட்டா ஒரு விஷயத்த ஸ்கோர் பண்ணணும்னு பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரிஞ்சிச்சு பார்க்கும்போது நமக்கு. ஆக்சுவலா எப்படின்னா வந்து அவங்கவங்க வந்து அவங்க வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணிக்குவாங்க. கரெக்ட். ஆனா ஸ்கிரிப்டிங்னு கேவலமா தெரியுது. அந்த மாதிரி ஒரு மூடை வந்து இப்போ மக்கள் மைண்ட்ல வந்து செட் பண்ணிட்டாங்க மணிமேகலை. கரெக்ட் கரெக்ட். நீங்க அவங்க கூட வந்து ஆங்கரிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 year லாங் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க த்ரூ அவுட்டா. அந்த டைம்லயும் மணிமேகலை எந்த மாதிரி அவங்க டாமினேஷன் அவங்க பண்ணுவாங்களா,
அதனால ஏதாவது ஸ்டுடியோக்குள்ள எதனாவது பிரச்சனை நடந்திருக்கா? இல்ல சார், இப்போ லைவ் ஷோஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நம்ம உள்ள இருந்து பேசுவாங்க, டாக் பேக்ல நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் போகணும், லைக் கவுண்ட்ஸ் செகண்ட்ஸ் கணக்குல சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சாங் பிரேக்ல நம்ம பேசியிருப்போம், என்ன பேசலாம், நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ இப்போ நான் புதுசா அப்படிங்கிறதுனால இன்னொரு ஆங்கர், ஃபீமேல் ஆங்கர், நார்மல் ஆங்கர்ஸ் இருந்தாங்கன்னா ஓரளவு கோஆப்ரேட்டிவா நாங்கள் ஓகே நான் இதை பேசுறேன் பேசிப்போம். பட் மணிமேகலை இருந்தாங்கன்னா அப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு கால் டேக் அப்படின்னு சொன்னோன்னா அப்கோர்ஸ் உள்ள இருக்க ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து சீனியர்ஸ்னா கன்வே பண்ணுவாங்க அந்த டாக் பேக்ல. ஸோ அப்படி விஷயத்த கன்வே பண்ணோம்னா இவங்க லீட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைவ் டேக் போகும்போது எடுத்து வளவளவு கண்டினியூஸா பேசும்போது நமக்கு கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கும். ஓவர்லாப் பண்ண முடியாது ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா ரெண்டு மைக்ல பேசுறோம் அண்ட் லைவ்னும் போது கதை மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். ஸோ அதுக்காக நான் மோஸ்டா சைலண்டா நிப்பேன், சரி இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து சேனல்ல பாக்குறவங்களுக்கே வந்து நீ என்ன சும்மா நின்று இருக்க, பேசவே மாட்டேறியா அப்படின்னு நம்ம போய் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. இல்லங்க அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, பிரேக் விட மாட்டாங்கன்னு சொன்னா கூட அதை வந்து கேட்க மாட்டாங்க யாருமே. எடுத்து நீ பேச மாட்டேன்ற ஒரு விஷயம் தான் வரும். சோ இது வந்து ஒரு மைண்ட் கேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் கேம் தான். ஒரு இப்ப நீங்களும் நானும் பேசுறோம் அப்படின்னா உங்களை நீங்க சீனியரா இருக்கீங்க, நான் புதுசா வந்திருக்கேன்னா நீங்க தான் ஸ்கோர் பண்ண பாப்பீங்க இன்டைரக்டா. பேசி இந்த அப்போ வெளியில பாக்குறவங்க என்ன தெரியும், என்னடா டம்மியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேசவே மாட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். இது எனக்கு நடந்துச்சு ஆக்சுவலா. நான் அவங்க கூட லைவ் ஷோஸ் பண்ணும்போது எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சு. பட் நான் வெளில போய் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா எனக்கு சேனலை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷமா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சன் மியூசிக்ல கிடைச்சது. ஆக்சுவலா சான்ஸ் கிடைச்சு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதை தக்க வச்சுக்கணும்ன்ற போராட்டத்தை தான் நம்ம இருப்போம். ஆமா, நமக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி எங்கேயும் போய் சொல்லவும் முடியாது. சோ இன்னொன்னு இப்ப இருக்கிற காலகட்டம் மாதிரி ஒரு யூடியூபா இருக்கட்டும் இல்ல ஒரு மத்த சோசியல் மீடியாஸ் மாதிரி அப்ப கிடையாது, சுத்தமா கிடையாது. 2015க்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆச்சு ஆக்சுவலா சொல்லணும்னா. ஆமா, Facebook இருந்து பட் பெருசா ப்ராப்ளம் இருக்காது. சோ இத பத்தி வெளில பேசவே முடியாது நம்மளால. எனக்கு இப்படி இப்ப அவங்க வீடியோ போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி இன்டைரக்டா அவங்க பேர் சொல்லாம போட்டிருக்காங்க, அது வைரலா போகுது. இந்த மாதிரி அந்த வருஷம் இருந்துச்சுன்னா நானும் அப்ப வீடியோ போட்டிருப்பேன். நீங்க வீடியோ போட்டு நீங்க வைரலா. சோ அது ஒரு டாக்டிக்ஸ் தாங்க. எல்லா இடத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு, இல்ல நான் சொல்ல மாட்டேன். அத இவங்க வேணும்ட்டு சொல்லி காமிச்சு வெளில வந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சோன்னு தோணுது. அதே மாதிரி சிவாங்கி நல்ல மரியாதை இல்லாமலாம் அவங்க பேசியிருக்காங்க நிறைய இடத்துல, நாமளும் பாக்குறோம். நீங்க எல்லாம் குக்கா, உன்னையெல்லாம் ஏன் வாயில இன்ட்ரோ பண்ணணுமா அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒரு சிங்கர் அப்பதான் சொல்லுது, நான் ஒரு வருஷம் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்து நான் குக் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாங்கியும் போட்டு கலாய்க்கிறது. இப்ப பிரியங்கா டாமினேட்டிங் எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க கிட்ட டைரக்டா வந்து பிரியங்கா பண்ணதும் நான் கரெக்ட்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த இடத்துல போய் ஒரு வீடியோ போட்டு விட்டாங்க டக்குன்னு. இந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா சேனலுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இத வந்து வைரல் ஆக்குறது வந்து அவங்க சன் மியூசிக் டைம்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க இது வந்து அந்த டைம்ல இருந்து இருக்கு, பட் பெருசா பிரபலம் ஆகலன்னு தான் சொல்லுவேன். பிரபலம் ஆகல. அதான் சொல்றேன், இப்போ ஒரு ஷோஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா கூட அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம லைவ்ல மட்டும் தான் பாக்குறோம் டிவில. இதை தாண்டி ஆஃபீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஏன்னா லைக் அவங்க ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஷோஸ் முடிச்சுட்டு பேசுவாங்க, எனக்கு இன்னொரு புது ஷோஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையில ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு அடுத்த ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது லீட் எடுக்கிறது தான் அங்க ஒரு பெரிய காம்படிட்டிவாவே இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 10 ஆங்கர்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணது சீனியர் ஆங்கரா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து ப்ரிஃபர் பண்றது ஃப்ரெண்ட்லியா எந்த ஆங்கர் இருக்காங்கன்றதான் பார்ப்பாங்க. ஃபேஸ் வேல்யூ ஃப்ரெண்ட்லினஸ் பார்ப்பாங்க. ஸோ அது மூலியமா தான் உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது. யாருக்குமே புதுசா தூக்கி அப்படி கொடுத்துட மாட்டாங்க இனிஷியலால. ஸோ அதை மூவ் பண்ணி தான் விஜய் டிவில போயிட்டு இருந்திருக்கு உங்களுக்கு. பட் பிரியங்கா ஒரு லீடு அப்படிங்கிறதுனால அது எப்படி பிரேக் பண்றது மேபி தெரியாம பண்ணிருக்கலாம், இல்ல தெரிஞ்சு பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் ரெகுலரா அந்த ஷோ ஃபாலோ பண்றேன். நிறைய இடத்துல வந்து ரக்ஷன் வந்து போன சீசன்ல மணிமேகலை வந்து ஆங்கர் கிடையாது. ரக்ஷனையே வந்து ரக்ஷன் நீ வெளியே போ, ஷோ நான் ஹோஸ்ட் பண்றேன் அப்படிங்கும் போது ரக்ஷன் ஒரு மாதிரி நின்று பாப்பா அப்படி, சரி ஓகே இது செட் ஆகாது, இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு ஆசைப்படுது. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் சார் வந்து வேற விஷயமா இன்னொரு சேனல் போயிட்டாரு. அதுக்கும் வந்து வெங்கடேஷ் பட் சார் வந்து ஹர்ட் ஆகி போனதுக்கு காரணம் மணிமேகலை தான் அப்படின்ட்டாங்க. ஒரு இந்த ஷோல வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாம அவங்க கிடையாது. ஏன் அவங்க சன் மியூசிக் டைம்ல இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்களா? சீனியர் ஆங்கர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து இல்லங்க ஹர்ட் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனா சொல்லாம ஹர்ட் பண்ற விஷயங்கள் இந்த பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள பேச விடாம. இப்ப எனக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த லைவ் ஷோஸ் பண்ணும்போது. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வெளியில ஷோ முடிச்சுட்டு வெளில வந்தோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீ பேச வேண்டியதானே.
எனக்கு பேசுறதுக்கான ஸ்கோரை எங்க கொடுக்கலையே, என்னைய அந்த பேசவே டைமே இல்லையேப்பா கொடுக்கலையே அப்படின்ற அப்படின்னும் போது மாதிரி. நிறைய டைம் நானே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், இல்லைங்க அவங்க பேச விட மாட்டாங்க அப்படின்னு. அந்த இடத்துல நான் சண்டை போட முடியாது லைவ்ல, ஆமா, நான் தான் பேசுவேன் அப்படின்னு சண்டை போட்டாலும் அது வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. கண்டென்ட் மாறிடும் அது. இதுதான் ஒரு அரசியல் அப்படிங்கிறது. இதே மாதிரி வேலையை தான் எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க. நான் மற்ற ஷோஸ் பார்த்தது கிடையாது ஸ்பெசிஃபிக்கா, இப்போ எப்படி பண்றாங்கன்னு ஸ்டுடியோலோ செட்ல பார்த்தது கிடையாது. பட் எல்லா இடத்துலயுமே எல்லா சேனலுமே இந்த அரசியல் கண்டிப்பா இருக்குங்க. அது இல்லாம ஓகே, இப்போ வந்து நம்ம குக் வித் கோமாளியில ஃபுல் ஷோ அந்த கெஸ்ட் பத்தி எல்லாத்த பத்தி நான் வந்து ஓப்பன் அப்ப நான் பேசுறேன், பேசினா தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மணிமேகலை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? வளர்த்து விட்டு இடத்தையே வந்து இந்த மாதிரி பண்றது இல்ல, அது ஒரு கியூரியாசிட்டிக்கு பண்றதுதானே ஆக்சுவலா. அது பேச மாட்டாங்க, பேச முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சும்மா நார்மலா சொல்லலாம். இப்ப நான் வந்து லைவ் ஷோ பண்ணிருக்கேன், எப்படி சொல்றேன்னா என்கிட்ட போட்டோஸ் இருக்கு, நான் பண்ணிருக்கேன், உண்மையா அதான் சொல்றேன். இது இல்லாம கூட நான் கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றதுக்கு என்னன்னாலும் சொல்லலாம். பட் அது சொல்றதுக்கான வேலிட் ரீசன்ஸ் எதுவுமே இல்ல. லைக் ப்ரூஃப் இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மேபி அவங்க ஏதாவது ஒரு கியூரியாசிட்டிக்கு அந்த அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கான பண்றது வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதுதான் இப்போ ஷார்ட் டைம் தான். அது அவங்க ஒரு ஆங்கரா இருந்துட்டு டக்குன்னு ஒரு இன்னொரு சேனல் மாறிட்டு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு BMW கார் எடுக்கிறாங்க, சொந்தமா வீடு வாங்குறாங்க, ஊர் சைடுல வந்து நிலம் வாங்குறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? ஏதாவது ஒரு கணிப்பு? இல்லைங்க, நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அது அவங்களோட திறமை, அவங்களோட உழைப்பு தான். அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்றாங்க, சேனல்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க. அது இன்கம் சைட்லயோ மற்ற விஷயங்கள் நம்ம பேச முடியாது. அது அவங்களோட தனிப்பட்ட அதுதான் வந்து இங்க ஒரு அவங்களோட வே ஆஃப் இன்கம். அதுதான் வந்து இப்போ பிரச்சனையே. எல்லா இடத்தையும் சம்பாதிக்கிறல்ல, இந்த ஷோல மட்டும் தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து வாலண்டியரா அந்த வீடியோவை தேடி எடுத்து எடிட் பண்ணி போட்டாங்க. போட்டோன்னா தான் கேரவனுக்குள்ள இந்த சண்டை நடக்குது. என்ன அது, நீங்க எப்படி பண்ணலாம், நீ பேசாத, எனக்கு இரிட்டேட் ஆகுது, நான் சொல்லிட போறேன், அந்த ஆடியோ கூட லீக் ஆயிருக்குது. இது என்னன்னா பிரியங்கா கெட்டவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். என் தொழிலுக்குள்ளார வந்து இன்னொருத்த வந்து தொழில் பண்றான்னா நான் அதை விட மாட்டேன், நான் அந்த அளவுக்கு ரொம்ப இது கிடையாது. ஆனா பிரியங்கா கிட்ட போயிட்டு நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்றது ஒரு லீடுக்கும் ஒரு சீனியாரிட்டிக்கும் கொடுக்குற ஒரு அவமரியாதை தான். அது மட்டும் இல்லாம இவங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அதுல நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் பெண் சிங்கம் வந்து களை இறங்கிருச்சு, இனிமேல் விஜய் டிவி காலி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சன் மியூசிக்ல நீங்க இருந்த டைம்ல நீங்க அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க பேசுறதுக்கு? இல்லங்க, அது மொத்தமா பேசுவோம் நம்ம. ஆக்சுவலா எப்பவுமே அந்த லைவ் பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்போம், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம், சரிம்பாங்க. பட் நம்ம ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் அவங்க லீடு உள்ள எடுத்துருவாங்க அந்த கேப். இப்ப நம்மளால வந்து ஓவர்லாப் பண்ண முடியாது. இப்போ நீங்க நானும் பேசுறேன் போது நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், டக்குன்னு எப்படா கேப் கிடைக்கும் உள்ள பேசலான்ட்டு. நீங்க புதுசா இருக்குமா அது கண்டுபிடிக்க முடியாது உங்களால. ஆமா, உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த லைவ் ஷோஸ்ல எனக்கு அப்படி நடந்துச்சு, உண்மையில நடந்துச்சு. நான் மணிமேகலை கூட ஷோ பண்ணும்போது பேச விடாம அவங்களே ஃபுல்லா பேசினது அதெல்லாம் நடந்துச்சு. பட் அது இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு அரசியல். அதான் அவங்க தக்க வச்சுக்கான காரணங்கள் எனக்கு இப்ப தெரியுது, அப்ப தெரியல. ஆமா, அது இப்ப தெரியுதுல நமக்கு. அந்த மாதிரி நார்மலா எடுத்துட்டு போயிருந்தா அது வேற விஷயம். பட் அதை நான் போட்டு பெருசா பண்ணிட்டு அதெல்லாம் அது டூ மச் ஆஃப் எனக்கு தேடிக்கிற பப்ளிசிட்டி மாதிரி தான் ஒரு கணக்கா. ஆமா, லேட்டர் ஆன் அதை வந்து அவங்க ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இது என்னதான் கதை, இது எப்படி முடிவு? இது வந்து இதுக்கு முடிவே கிடையாது. இது வந்து கோயிங் ஆன் ட்ரெண்ட் மாதிரி, லைக் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ல யார் அப்டேட்டா இருப்பாங்க மாதிரி தான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, குக் வித் கோமாளியோட ஃபைனல் டைட்டில் வின்னர் வந்து விஜய் டிவி பிரியங்கா வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அத வந்து விஜய் டிவி டிசிஷன் எடுத்து முடிச்சிட்டானுங்க எல்லாமே. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது எல்லாமே ஒன்னு டிஆர்பி. ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட டிஆர்பி. மணிமேகலை பேசுனதும் டிஆர்பி தான், பிரியங்கா வின் பண்ண வைக்கிறதும் டிஆர்பி தான். அவங்களோட பாயிண்ட்ல அவங்க தெளிவா இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கேப் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல யாருக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு அப்படி டைரக்டா சொல்றதான்னு தெரியல. பாக்குறவங்களுக்கு தான் ஆக்சுவலா வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு என்னடா இது அப்படின்னு. அதாவது மக்களே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து, இதனால சேனலுக்கு ஆதாயம், பிரியங்காக்கு ஆதாயம், மணிமேகலைக்கு ஆதாயம். இத வந்து கிளறி நம்ம ஒரு வீடியோ பண்ணா நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான். யாரையுமே நம்பாதீங்க. உங்க தொழில ஒருத்தர் வந்து உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்க நண்பராகவே இருந்தாலுமே அவங்க தொழில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இப்ப பிரியங்கா மணிமேகலைக்கு பண்ணது பாலிடிக்ஸ் தான், மணிமேகலை வந்து ஈசான் சாருக்கு பண்ணது ஒரு வகையான பாலிடிக்ஸ் தான். என்னமா நிறைய பேருக்கு பண்ணிருப்பாங்க, அதுவும் பாலிடிக்ஸ் தான். ஆமா, ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாதான் வந்து ப்ராப்பரான ஒரு மீடியா லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்காங்க. சரி, அப்பயும் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த நம்மளோட ஷோ பாக்குற எல்லாருக்குமே என்ன தோணும்னா, நீ என்ன ரேஷுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறான்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, நிறைய சேனல்ஸ்ல நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, எல்லாத்துலயும் இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்றாங்க.
பட் அவங்க யாருமே வந்து உள்ளுக்குள்ள மணிமேகலை கூட ஒர்க் பண்ணவங்களோ இல்ல வந்து பிரியங்கா கூட ஒர்க் பண்ணவங்களோ அந்த செட்ல இருந்தவங்களோ கிடையாது. வெளியில இருந்து ஒரு அசம்ஷனா குத்து மதிப்பா நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் இந்த நியூஸ் ஆங்கர் ஒருத்தர் இந்த கணி கணின்னு குரல்ல பேசுவாப்ல, அவர் ஒரு வீடியோ போட்டு அவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன ஒரு பப்ளிசிட்டி தேடுறதுக்கு போடுறாரு. நியூஸ் படிக்கிறவன் தானே, உனக்கு என்ன வேலை? ஆனா நான் போடுறதுக்கான சம்பந்தம் என்ன, நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், அது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெஷலா நான் இன்டர்வியூ கொடுக்கறது. அசம்ஷன்ல பண்றது கிடையாது. நான் ஷோஸ் பண்ணியிருக்கேன், அவங்க பர்சனலாவே தெரியும் என்ன எப்படி டாமினேட் பண்றாங்க, என்ன மாதிரி எத்தனை ஆங்கர்ஸ் பண்ணிருப்பாங்க, ஏன் இதை இப்ப பண்றாங்கன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த ஷோ ஆக்சுவலா. ஓகே, ஏன் அப்படி பண்றாங்க நீங்க சொல்லுங்க. அது தக்க வச்சுக்கிறதாங்க. இப்ப நான் ஒரு சேனல்ல ஒர்க் பண்றேன், நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அங்க தக்க வைக்கிறதுக்கு நம்மளோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிதான் ஆகணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், ரொம்ப இப்ப உதாரணம் சொன்னா, நானே ஒரு 2 இயர்ஸ்ல அங்கிருந்து வெளில வந்த காரணம் நான் ரொம்ப சைலண்ட் டைப், ஷை டைப், ரொம்ப பேச மாட்டேன். எதுக்கு உங்க கூட பேசணும், நம்ம வேலை உண்டு அப்படி இருக்கலாம்னு நினைச்சேன். பட் அது தப்புன்னு எனக்கு லேட்டரா வந்து தெரிய வந்துச்சு. நீங்க நல்லா க்ளோஸா பழகணும், பேசணும், நல்லா மெர்ஜ் ஆகணும், அங்க எங்க போகணும், ஜாலி பண்ணணும், இப்படி இருந்தாதான் அது ஒரு பில்டப் கிரியேட் ஆகும். நீங்க ரெஜிஸ்டர் ஆவீங்க அப்போ. ஆமா, நம்ம தான் ரெஜிஸ்டர் ஆகும், நிறைய ஷோஸ் நமக்கு கிடைக்கும், நிறைய பணம் வரும், எல்லாமே அப்பதான் நடக்கும். ஆமா, சரி, ஓகே பிரதர். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீர்கள், அதுதான் மெயினான இன்னொரு விஷயம். உசைன் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இல்ல, எனக்கு பர்சனலா தெரியாது. ஆனா எங்க எல்லாத்துக்குமே தெரிய வச்சுட்டாங்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இவர் தான் நம்ம காரை துடைப்பாரு, என் பைக்கை துடைப்பாரு, அந்த மாதிரி வந்து ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் கூட வந்து ஒரு பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அது ரொம்ப பிடிச்சி போய் தான் இவங்க கார் எடுத்து நடுராத்திரி போய் அவங்கள மீட் பண்ணிட்டு அந்த விஷயம்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உசைன் எந்த படத்தையும் நம்ம பார்க்கல, பெர்ஃபார்ம் பண்ணியோ ஏதாவது டான்ஸ் கிளாஸ் வச்சுக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஏதாவது ஷூட்டிங் போகிற மாதிரியோ எதுவுமே நம்ம பார்க்கல. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தா ஒர்க் லெவல்ல உசைனுக்கு கிடையாது. என்னதான் பண்றாங்க? ஏன் வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா ஒர்க் பண்றாரா, இல்ல அவங்களுக்கே ஹஸ்பண்டா ஒர்க் பண்றாரா? இல்லைங்க, அந்த டாபிக்ல இறங்கினா நமக்கு பெருசா தெரியாது. ஏன்னா மேபி டான்ஸ் கிளாஸஸ் வச்சிருக்கலாம்ல, ஸ்டுடியோஸ் இதா இருக்கும் சார். அவங்க குக்கர் வெடிச்சாலே விளாக் போடுறாங்க, டான்ஸ் கிளாஸ் இருந்தா சும்மா இருப்பாங்களா? தெரியல, மேபி எனக்கு அது சோர்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி தெரியல. பட் அவர் ஆல்ரெடி டான்சர்ஸ் யூனியன்லயும் இருக்காரு. ஓகே, சோ அதனால அது ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கலாம். பிளஸ் மணிமேகலை இன்கம் ஏர்ன் பண்றாங்கல்ல, சோ அதுவே அவங்களுக்கு. அதான் சார் நான் கேட்டேன், அவங்களுக்கு ஹஸ்பண்டா ஒர்க் பண்றாரான்ட்டு. இல்லைங்க, அது எப்படி நான் சொல்றேன் இல்ல, எப்படியுமே வந்து கோயம்புத்தூர் பேர் இப்ப ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு சார். அந்த பொண்ணு பண்ணிருச்சு, அந்த பொண்ணு போல்டா பேசிருச்சு, அப்படி இப்படின்லாம் பேசி. ஆமா, இதுல கோயம்புத்தூர் பிளஸ் மகாராஷ்டிரான்னு 2 விதமா கொண்டு வராங்க. வடக்கட்சி அப்படின்றாங்க, ஏன்னா தேஷ்பாண்டே பேர் வச்சா வடக்கட்சின்னு போட்டுறாங்க. ஏன்டா இப்படி பேசுறீங்க? கரெக்ட். அதே மாதம்பட்டி ரங்கராஜ் அழகா நழுவிட்டாரு, வேலைக்கு ஆகாது பாது. அவர் ப்ராப்பரா உள்ள வரும்போது ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்தார். பிஹேனூட்ஸ் மூலியமா அப்படியே உள்ள வந்து இனிப்புகள்லாம் பல இனிப்புகள்லாம் கொடுத்து பிஹேனூட்ஸ்ல வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு அது மூலியமா சேனல் மூலியமா வந்து எல்லாம் ப்ராப்பர் ஸ்கெட்சிங். ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்க இருந்த டைம்ல இருந்ததா? இல்லங்க, இல்ல. அப்போ இல்லன்னா லைக் நான் பாக்கல அந்த மாதிரி எந்த விஷயங்களையும். ஏன்னா நம்ம வந்தோம்னா ஷோ முடிச்சு நீங்க போங்க அப்படின்ற கிளம்புங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வரைக்குமே இப்போ நான் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். ஆல்பமா இருக்கட்டும், நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் தான் பண்ணிருக்கோம். நம்ம படமா இருக்கட்டும், என்னோட ப்ராஜெக்ட் சுத்தி இருக்கிற விஷயத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைக் நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் கிடையாது. அதான் உண்மை. ஓகே, ரைட். ஸோ அதனால எனக்கு அதை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இல்ல, இன்ஃபர்மேஷன் இல்ல சார். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல புதுசா என்ட்ரி ஆகுது, திடீர்னு வந்து டோட்டல் சேனலே வந்து அதோட பேச்சு கேட்குதுன்னா, அப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயம் வந்து நான் சொல்றது வந்து வேற மாதிரி தப்பா கூட இல்லை கிடையாது. ஏதாவது பணம் கொடுத்த மாதிரியோ, இவங்களை தெரிஞ்சதுக்கு அந்த மாதிரியோ, இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க நிறைய அந்த மாதிரி இருக்கு சார். ரூமர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அது உண்மையாவும் இருக்கலாம், ரூமர்ஸாவும் இருக்கலாம். எனக்கு பர்சனலா தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நான் கேள்விப்பட்டது தான், உண்மையானு தெரியல. முதல்ல ரக்ஷன் வந்து சேனல் உள்ள வரும்போது அந்த ஷோ டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கை மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவரே ஆல்ரெடி பெரிய பிசினஸ் மேன்னா, ஃபேக்டரிஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபாதர் சைட்ல இருந்து சொன்னாங்க. ஆமா, ரக்ஷனோட ஃபேமிலில இருந்து. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது சார். பட் அப்படியே தாண்டி வர்றதானே. ஓகே, மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? படம் இப்போ வருது, படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு சார். டைட்டில் டியர் ஃபேமிலின்னு வச்சிருக்கோம். பட் இன்னும் பப்ளிசைஸ் பண்ணல. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல கொடுக்குற மாதிரி பிளான் பண்றோம். ஸோ அதனால ஒரு 2 ப்ரொடக்ஷன் படம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ மிக்சிங்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, யாரு கேஸ்ட் பண்ணிருக்கா? இல்ல, அடங்கமருன்னு ஒரு படம் ஜெயம் ரவி சார், அது வில்லனா ஒருத்தர் பண்ணி ராஜான்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணிருக்காரு. சோ ஆமா, அது மொத்தம் ஹீரோயின் சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஃபேமிலி படம். அண்ணன் தம்பி தங்கச்சி 3 பேர் இருக்க மாதிரி கதை. சூப்பர்.
அது ஒரு 2 மாசம் ரிலீஸ் ஆயிடும். பிளஸ் வர 27th வந்து என்னோட இன்னொரு ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகுது, ஆழின்னு சொல்லிட்டு. விஜய் கதிரவன் அப்புறம் நமிதா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ அது 27th வந்து ரிலீஸ். சொல்லுங்க 27th வந்து ஆழி அப்படிங்கிற ஆல்பம் சாங் விஜய் கதிரவன் அப்புறம் வந்து நமிதா குணசேகரனா நமிதா கிருஷ்ணமூர்த்தி நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க 2 பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆழியை 27th வந்து எல்லாம் யூடியூப்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆமா, ப்ரெஸ் மீட்லாம் இருக்கு. ப்ரெஸ் மீட் இருக்கு. அதுக்கு அண்ணன் வந்து நம்மளை இன்வைட் பண்ண வரான்னு தெரியல. அதே மாதிரி படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஃபேமிலி ட்ராமா தான் சார். ஆமா, ஃபேமிலி ட்ராமா, சோஷியல் ட்ராமா. டியர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காரு. எல்லா ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் அந்த படத்தையும் பார்த்துருங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. இந்த சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் நல்ல ஃபீல் குட் ஷோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புதுசான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.